பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 10. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, வீடு கட்டும்போது ஏதோ ஒரு கல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கல்லு தான் அந்த வீடை தாங்கி நிறுத்துமா? அதே போல லைஃப்ல உங்களை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி ஏசப்பா உங்களை தலை உயர்த்தி வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மட்டமாக பேச வேண்டாம். இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்க நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே ஏசப்பா, ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க தலையை நீங்கள் உயர்த்தின கிருபைக்காக நன்றி ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வெள்ளப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.